ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒரு ஒரு அனுபவத்தை நம்ம கற்றுக்கணும். தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், உள்ளூர்காரங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நைட்டில் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நான் கொண்டு வந்து வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. அதான் சில காணொலிகளை பார்க்கும்போது அப்படி தான் மனசில் தோணுது. ஏன்னா இங்கே ஒருத்தன் வந்து காவல்துறை பெண் ஊழியரையே டெம்போவில் ஏற்றிட்டு போகிறேன்னு சொல்லி, அதுவும் அந்த பொண்ணுக்கு பீரியட் வர யூரின் பாஸ் பண்ண கூட விடாமல் ஏதோ தொந்தரவு, டார்ச்சர், என்ன சொல்கிறதுனே தெரியல. பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. ஜீக்கர் உடனே இந்த முட்டி எடுத்துட்டு ஒரு ஒவுத்துல குத்திட்டு, நான் சொன்னா நீ கேளு, ஊர்ல போய் இது நடந்தது எங்கன்னு சொன்னேன்னா உன்னை விடவே மாட்டேன், எனக்கு யூரின் வேற அர்ஜென்டா இருக்குது, விடுங்கன்னு சொன்னா கூட ஒரு செகண்ட் கூட விடல சார். ரொம்ப தப்பமா இருக்கா, என்னால கையை கூட அசுக்க முடியல. அவ்வளவு பச்சை அசிங்கமா என்ன நாசன் வாக்கிட்டா சார். என்னால வெளியில கூட அந்த அளவுக்கு சொல்ல முடியல சார். என்ன மாதிரி பொண்ணுக்கு இவ்வளவு சித்திரம்சம் கொடுத்து நான் இறந்து போயிருந்தா அன்னைக்கு என் பிள்ளைங்க எனக்கு அனாதி சார். அவனு பண்ணது ரொம்ப ராக்கரஸ் மாதிரி பண்ற சார். உண்மைதான் சார், ராக்கரஸ் நாட்டு பண்ற. தப்பிக்க முடியல, தப்பிக்கவே முடிய மாட்டேங்க சார் என்னால. பணி முடிந்து வீடு திரும்பிய காவல்துறை பெண் ஊழியர் டெம்போவில் அழைத்து செல்வதாக கூறி துன்புறுத்தலில் ஈடுபட்ட ஓட்டுநர். காவல்துறை பெண் ஊழியருக்கு நடந்த கொடூர சம்பவம். தனியார் பஸ்ல நான் ஏறி வந்தேங்க சார். அன்னைக்கு பார்த்தா நான் மென்சுரல் பீரியட் வேற ஆயிட்டேங்க சார். இதுக்கப்புறம் இது போல பாலியல் வன்கொடுமை நடக்காம இருக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். சவுதி அரேபியால தண்டனை கொடுக்குற மாதிரி ரொம்ப கடுமையா இருக்கணும். ஒன்னும் உறுப்பை வெட்டிடணும், இல்ல பொதுமக்களுக்கு மத்தியில வச்சு சரியான தண்டனை கொடுக்கணும். அது கொடுக்காத வரைக்கும் இது குற்றங்கள் குறையவே குறையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ணிட்டு உள்ள போறான், பெயில்ல வெளில வந்துறான், இல்ல ஜெயில வச்சு சோறு போட முடியல போல எப்படியோ வெளில வந்துறான், கையெழுத்து போட மட்டும் வர சொல்றாங்க போல, திரும்ப மறுபடியும் இன்னொரு தப்பு பண்றான் அவனே. இப்ப சமீபத்துல ஒருத்தன் நியூஸ் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஒரு 60 வயது ஏதோ ஒரு அம்மாவை ஏதோ ஒன்று பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வெளில வந்து மறுபடியும் ஒரு சிறுமியை கொன்னுட்டான். அப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அதே வேலைதான் செய்யறாங்க. அப்பயே அவங்கள முடிச்சிருந்தனா அவங்க திரும்பி அந்த தப்பு பண்ண மாட்டாங்கல்ல. ஒரு பெண்ணோட வலி ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நிறைய காணொளிகளையும் நிறைய செய்திகளையும் பார்க்கும்போது அவ்வளோ வலியும் அவ்வளோ வேதனையா இருக்கு எனக்கு. அந்த வலியை யாரு உணர்றீங்களோ, எந்த பெரிய அதிகாரிகள், அந்த சட்டத்தை கொண்டு வர்ற அதிகாரிகள் யாரோ, அவங்க இந்த வலியை உணர்ந்தால் மட்டும்தான் கடுமையான சட்டத்தை கொண்டு வர முடியும். ஒன்று உறுப்பை வெட்டுங்க, இல்ல தலையை வெட்டுங்க பொதுமக்களுக்கு மத்தியில. அப்பதான் இந்த பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் குறையும், குற்றங்களும் குறையும்.